நான் டாக்டர் நினு ஜார்ஜ், நெஃப்ராலஜிஸ்ட், ஜெயசேகரன் மருத்துவமனை. ஸோ இன்றைக்கி மார்ச் 14th உலக சிறுநீரக தினம். நம்ம உலகம் ஃபுல்லாக இதை கொண்டாடுறோம். இது நாகர்கோயிலில் மட்டும் கிடையாது, இல்லை தமிழ்நாடோ இந்தியாவோ இல்லை. இட்ஸ் அ இன்டர்நேஷ்னல் டே. எதுக்காக இந்த டேயை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லணும்னா, சிறுநீரக நோய்களை பற்றியுள்ள விழிப்புணர்வு இன்னைக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப குறைவாக இருக்குது. சிறுநீரக நோய் எதனால் வருது, அதை எப்படி தடுக்கிறது, ஸோ அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு, அதோட உணவு முறைகள், இதை பற்றி எதுவுமே விழிப்புணர்வுகள் குறைவாக இருக்கிறதுனால இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் நெஃப்ராலஜி இந்த டேயை வேர்ல்டு ஓவர் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது செகண்ட் தேர்ஸ்டே ஆஃப் மார்ச் வேர்ல்டு ஓவர் பண்ணுறோம். ஸோ இன்றைய தினம் நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் இதை ரொம்ப சிறப்பாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ இதன் மூலம் நோயாளிகள் சிறுநீரக நோய்களை பற்றி தெரிந்து கொள்ளணும். அதே நேரம் அதனுடைய உணவு முறைகள் மற்றும் அதனுடைய தடுப்பு முறைகள் இதை பற்றி தெரிந்து கொள்ளணும். உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டல் அண்ட் நர்சிங் ஹோம் அண்ட் டாக்டர் ஜெயசேகரன் மெடிக்கல் ட்ரஸ்ட் காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் இன்னைக்கு டயட் டிஸ்பிளே ஃபார் கிட்னி டிசீசஸ் அண்ட் மில்லட் கார்னிவல்ங்கிற ஒரு சின்ன நிகழ்ச்சியை நாங்கள் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நோய் வராமல் தடுக்கும் முறைகள் எல்லாத்தையும் பற்றி தெரியறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் நாளை நம்ம கடைபிடிக்கிறோம், நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அதை செலிப்ரேட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அது முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி புரிஞ்சிக்காக இந்த பர்டிகுலர் இந்த நாளை உலகம் முழுதுமே ஒரு கிட்னி அவேர்னஸ் டேயாட்டு நம்ம கடைபிடிக்கிறோம். காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸும் டாக்டர் ஜெயசேகரன் மெடிக்கல் ட்ரஸ்ட் இணைந்து நம்ம இன்னைக்கு வேர்ல்டு கிட்னி டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இங்கே நியூட்ரிஷன்ஸ் ரிலேட்டடாக நம்ம சமைச்சிட்ருக்கோம். இந்த இயரோட தீம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு கிட்னி டேக்கு கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல். பழைய காலத்தில் யூஸ் பண்ண மில்லட்ஸ் வச்சு நம்ம இங்கே சமைச்சிட்ருக்கோம். திணை, கம்பு, சோளம், ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு எந்த ரிலேட்டடாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்காகவும், நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் இருக்க பேஷண்ட்ஸ், கிட்னி டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ், தென் ரீனல் ஸ்டோன், சிகேடி இருக்க பேஷண்ட்ஸ், ஏகே இருக்க பேஷண்ட்ஸ், அவங்க எல்லாருக்குமே எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம கொடுக்க முடியும், அவங்களுக்கான டயட் பிளான் பற்றி எல்லாமே நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். We are going to conduct a food carnival, that is millet carnival in Jayasheeran Hospital. We are going to conduct it, and moreover we know that you all know that இன்னைக்கு World Kidney Day. So what is the thing is, we want to know the patients, to know என்ன மாதிரி kind of food அவங்க எடுத்துக்கணும், என்ன மாதிரி kind of food அவங்க எடுத்துக்க வேண்டாம். So to have an idea about it, we are conducting this food carnival, and another one more is that food for the renal patients. இது எதுக்காக அப்படின்னு சொன்னான்னா, இனி வர்ற காலத்தில், அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு சிறுதானியங்கள் அப்படின்னா என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும், ஸோ கிட்னி டிசீஸ் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நோய் வந்துட்டால் நமக்கு என்ன சாப்பிடணும், இது சாப்பிட்லாமா அது சாப்பிட்லாமா, ஸோ ரொம்ப கவலையோடு இருப்பாங்க. அந்த கவலையெல்லாம் நமக்கு தேவையில்லை. நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாங்கிறது ஆப்ஷன்ஸை சொல்கிறதுக்கும், அவங்களுக்கு நிறைய மெனூஸோடு நாங்கள் இன்றைக்கி டிஸ்பிளே பண்ணலாங்கிற ஒரு சின்ன ஒரு முயற்சியை தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நாங்கள் எடுத்திருக்கோம்.
நேச்சுரலாக கிடைக்கிற மில்லட்ஸ், கார்ன்ஸ் இந்த மாதிரி எல்லா ஃபுட்ஸ் வச்சும் எங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்குது. പഴയ കാലത്തുള്ള ഈ തീന, കേരവഴക്, ലഡ് അങ്ങനത്തെ ഐറ്റങ്ങൾ വെച്ച് ഞങ്ങളിവിടെ പല പല വെറൈറ്റിയായ ഫുഡുകൾ ഉണ്ടാക്കുകയാണ്. അതിനി നമ്മൾ പേഷ്യൻസിൻ്റെ ഹെൽത്ത് അനുസരിച്ച് ഇന്നത്തെ കാലത്ത് ഇപ്പം ഒരുപാട് ഫാസ്റ്റ് ഫുഡുകൾ അതൊക്കെ വരുന്നതുകൊണ്ട് പേഷ്യൻസിന് ഒരുപാട് അസുഖങ്ങളൊക്കെ വരും. നാളൊരു കാലം ഇങ്ങനത്തെ ഫുഡ് കഴിക്കുമ്പോൾ അവർക്ക് ഹെൽത്തി ആയിട്ടും അവരുടെ ആരോഗ്യവും നന്നായിട്ടിരിക്കും. கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு எதெல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்குமோ அந்த மாதிரி டிஷ்ஷஸ் நாங்கள் பண்ணுறோம். இப்போ வந்து மில்லட்ன்ற ஒரு விஷயமே இந்த சிட்டிஸ்லலாம் குறைஞ்சிட்டு வருது. அதை கூட நாங்கள் வந்து இப்போ எடுத்து நாங்கள் டிஷ்ஷஸ் பண்ணுறோம். மில்லட்டில் வந்து நாங்கள் பிரியாணி, புலாவ் எல்லாமே பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன பிடிக்குமோ எது ஒத்துக்குமோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.